புக்கில் ஒரு 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 நான் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து டப்பாவை போட்டு மூடி வச்சிட்டேன்னா அதில் என்னதான் பிரயோஜனம் இருக்கா? அதை எடுத்து சாப்பிட்டாதான் நான் ருசிக்க முடியும். இப்போ இந்த வேதாகமத்தை கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அந்த வார்த்தைகளை அத்தியாசப்படுத்தணும், ருசித்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, இதுல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன பிறகு என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தோட கிரியேஷன், அதாவது சிருஷ்டிப்பு வந்துச்சு. அப்போ அந்த வெளிச்சம் உண்டானா தான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை கர்த்தர் என்ன எங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சிருஷ்டித்து உருவாக்க நினைக்கிறாரோ அது இந்த வெளிச்சம் எப்ப தெரியுமா நம்ம வாழ்க்கையில வரும்? அந்த நாமத்துக்கு பயப்படும் பொழுது அந்த நீதியின் சூரியன் உங்க மேலையும் என் மேலையும் உதிக்கும் போது இது வரும். எப்பேற்பட்ட மோசமான ஆளா இருந்தாலும் நீதியின் சூரியன் உதிச்சுச்சுன்னா மாற்றம் வந்துதாகும். இதற்கு ஆதாரமா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 28:17. அதுல நம்ம இதை யாரை பத்தி பார்க்கலாம்னா யாக்கோபை பத்தி பார்க்கலாம். யாக்கோபோட 2 விதமான லைஃப் இருக்கு, 2 விதமான வாழ்க்கை இருக்கு. முதல்ல யாக்கோபா இருந்தாரு, அப்புறம் இஸ்ரவேலா இருந்தார். யாக்கோபா இருக்கும்போது யாருமே அவருடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்சிருக்காது. ஏன் பிடிச்சிருக்காது? பண்ணதெல்லாம் சேட்டை. அம்மா பேச்சை கேட்டுட்டு அப்பாவை ஏமாத்தி என்ன செஞ்சுட்டாரு? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. அண்ணனை ஏமாத்தி ஒரு பைத்தங்குழுக்காக அண்ணனை ஏமாத்தி சேஷ்டபுத்திரத்தை வாங்கிக்கிட்டாரு. அப்ப பண்ணது எல்லாமே சேட்டை. ஆபிரகாம், அதாவது 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதுல நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறாரு. யார்கிட்ட ஓடுறாரு? தன்னுடைய தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு போறாரு. போகும் பொழுது முதல்ல உங்க அப்பா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது இவர் என்ன சொன்னாரு? யாக்கோபு போய் ஏசாவோட பேரை சொல்லிட்டு ஆசீர்வாதம். அதுல ஒரு கள்ளத்தனம், பெரிய கள்ளத்தனம், பயங்கரமான கள்ளத்தனம். இப்ப சொத்தை மாத்தி கையெழுத்து போட்டு பத்திரம் வாங்குறாங்கல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். பரலோக ஆசீர்வாதத்தை என்ன சொல்லிட்டாரு? போய் சொல்லி வாங்கிட்டாரு. நான் ஏசாதான் வந்திருக்கேன்னு சொன்னது யாரு? யாக்கோபு. அவங்க அப்பா கேட்கும்போது கூட இன்னும் கடைசி கூட பயம் வரல. பொய்ய சொல்லி நான் ஏசா வந்திருக்கேப்பான்னு சொல்லிட்டு ஏசாக்கு அவங்க அப்பா என்னெல்லாம் கொடுக்குன்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். ஒரு கட்டத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுதி வாங்கினாரா, வாங்கிட்டு வாங்கினாரா? அதுல வாங்கின பிறகு போகும்பொழுது என்னாச்சு? ஒண்ணுமே இல்லாம ஒரு தடியோட அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு போய் ஒரு இடத்துல என்ன செய்யறாருன்னா ஒரு கல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கல்லை தலை சாய்த்து படுத்துக்கிட்டு என்ன செய்யறாருன்னா தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு கனவுல ஆண்டவர் பேசுறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சந்ததிக்கு இந்த இடத்த தருவேன், நீ பயப்படாதன்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அது வரைக்கும் எத்தனா இருந்த யாக்கோபு என்ன பண்ணாருன்னா தன்னை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இப்ப அம்மா இல்ல ஆலோசனை சொல்ல, தப்பான ஆலோசனை சொல்லதுக்கும் ஆள் இல்ல, நல்ல ஆலோசனை சொல்லதுக்கும் ஆள் இல்ல. ஒருவேளை ஏசா பின்னால வெட்டி கொன்றுவானோங்கிற ஒரு பயம். நல்லா தூங்கிருப்பாருன்றீங்க, தூக்கமே வந்திருக்காது, ஒத்தையில படுத்திருந்திருப்பாரு. அவர் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாரு. குணசாலியானவனா இருந்தானா, வீட்டுக்குள்ளே தான் இருப்பானா, கூடாரவாசியும் குணசாலியுமா தான் இருந்தானா. ஏசா தான் வன செஞ்சாரு. இப்போ என்ன செய்வாரு? வேட்டையாடி விலங்குகளை கொண்டு வர்றாரு. அவர் ரொம்ப தைரியசாலி. இவர் அம்மா பின்னாலே தான் இருப்பாரு. யாரு? யாக்கோபு. இப்போ அம்மாவும் ஓடி போயிட்டு உன்னைய கொன்றுவாங்க அவங்க அண்ணேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? விரட்டி விட்டாங்க. இவங்க சூழல் ரொம்ப மோசமான சூழல். என்ன பண்ணிட்டாருன்னா போய் படுத்திருக்கும் போது கர்த்தர் பேசினாரு, தன்னை அந்த இடத்துல சரண்டர் பண்ணிட்டாரு. என்னன்னா தாழ்த்துறாரு. நாமத்துக்கு பயப்படுறதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது ஒண்ணு, இன்னொன்னு நம்மளை அதுல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை என்ன செஞ்சுட்டாருன்னா தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். என்ன சுகமா என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினீங்கன்னா நீங்க தான் என் தேவன் சொல்லி என்ன செஞ்சாரு? தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. லாபான் வீட்டுக்கு இவர் போயிட்டாரு. இந்த லாபானோட கதை உங்களுக்கு தெரியும். லாபான் என்ன பண்ணாரு? 10 முறை சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருந்தார். யார்? தன் மருமகன் தான் மருமகனை சம்பளத்தை மாத்தினார். அதுல ஒரு உதாரணம், ஆடு புள்ளி போட்ட குட்டி போட்டுச்சுன்னா என்ன செஞ்சிடணுமா? அதுதான் உனக்கு இப்போ சம்பளம்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவ்வளவு குட்டியும் புள்ளி வச்ச ஆட்டுக்குட்டி தான் பிறந்துச்சு. அடுத்தால் இன்னொன்னு சொன்னாரு, இப்ப கலப்பு நிற குட்டி போட்டுச்சுன்னா அது வாஞ்சம். உடனே இவன் இப்படி சொல்றான்ல, உடனே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எருமனாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வாரு? மாத்திடுவாரு. இது ஆதியாகமம் 31ஆம் வசனம் 31:7 பின்பகுதி நான் வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினாங்க. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருப்போம், நமக்கு மேல் உள்ளவங்களோ இல்ல யாரோ ஒருத்தர் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. லாபான் சொந்த மருமகனுக்கு தீங்கு செய்ய நினைச்சாரு. ஆனா கடவுள் என்ன செய்யல? இடம் கொடுக்கல. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் என்ன குட்டி போட்டுச்சான்?
கலப்பு நிற குட்டி, இவன் சம்பளத்தை மாத்தும் போது இவனுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சாரு ஆண்டவர், கூலியை மாத்தி விட்டுட்டே இருந்தாரு. ஏன் தெரியுமா? இவன் அந்த ஆபிரகாமின் தேவனுக்கும் ஈசாக்கின் தேவனுக்கும் தன்னை சரண்டர் பண்ணிட்டாரு, அப்படின்னா தாழ்த்திட்டாரு. இவருக்கு ஏற்கனவே ஆபிரகாமின் தேவனையும் தெரியும், இப்ப எல்லாத்துக்கும் இயேசு தெரியும். இப்ப எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, இயேசு தெரியும். ஆனா எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல இவர் சொப்பனத்துல ஆண்டவர் பேசினோடனே தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டான், என்னை பத்திரமா கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் என் தேவன் என்ன செஞ்சுட்டான், ஆண்டவர் கையை பிடிச்சிட்டான். அதனால நீதியின் சூரியன் அவன் மேல என்ன செஞ்சிருச்சு, பிரகாசிக்க ஆரம்பிச்சாருச்சு. அப்புறம் இந்த லாபானே சொல்ற, உன்னை வச்சுதான் கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார், நீ போகாதே இருன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, பயங்கரமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் இதே 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இவர் திரும்பி லாபானுக்கு தெரியாம தன்னுடைய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தன்னுடைய பரிவாரங்கள் பிள்ளைகள் அவன் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கைத்தொடியோட தான் வந்தார். யாரு? யாக்கோபு எப்படி வந்தாரு? வெறும் ஒரு கைத்தொடியோட தான் வந்தாரு. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், அவர் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருப்ப, ஒண்ணுமில்லாம பண்ணிருப்ப அப்படின்னு யார சொல்றாரு, லாபான்ட்ட சொல்றாரு. வெறுமையாக அனுப்பி விட்டிருப்பீர், ஒண்ணுமே இல்லாம என்னை அவ்வளத்தையும் உறிஞ்சிட்டு விட்டுருப்பேன். ஆனா அப்படி இல்ல, என் பிதாக்களின் தேவன் அதாவது ஆபிரகாமின் தேவன், என் தகப்பனுடைய தேவன் அதாவது ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்னோடு கூட இருந்ததுனால. அப்போ இந்த நாமத்துக்கு பயப்படுறது என்னன்னா ஒரு பயபக்தி. நாமத்துக்கு பயப்படுறதுன்னா பயபக்தி. இதே இதை நம்ம ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்தோம்னா அதுல சொல்வாரு, யாக்கோபு வந்து சொல்வாரு, அந்த யாக்கோபுல யோசேப்பு சொல்வாரு, அந்த போத்திபாரோட மனைவி வந்து தவறு செய்யறதுக்கு யோசேப்ப தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு கூப்பிடும் பொழுது இவர் சொல்வாரு, இந்த வீட்டில் என்னில் பெரியவன் இல்லை, நீ அவருடைய அதாவது நீ போத்திபாருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு கொடுக்கல. எல்லாத்தையும் என்கிட்ட கைவசம் ஒப்படைச்சிட்டார். ஒருவேளை யோசேப்பு அப்ப தப்பி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த யோசேப்பை பைபிளை வச்சு நம்ம பார்த்துக்க மாட்டோம். அவ்வளவுதான், யாரோ ஒருத்தர் நினைச்சிருப்போம். ஆனா அவர் என்னை விலக்கி வைக்கும், அவர் இப்படி இருந்தும் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? சோ நாமத்துக்கு பயப்படுறதுன்னா என்னதுன்னா பயபக்தியா இருக்குது. ஒண்ணு, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. என்ன ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, மனுஷன் பார்க்கானோ இல்லையோ, என்ன ரெண்டு கண்ணு எப்பொழுதும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நடந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் கள்ளத்தனம் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கு, நான் துதித்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் ஜெபித்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் வேலை பார்க்குற ஸ்தலத்துல எனக்கு மேல உள்ளவங்க பார்க்காங்களோ இல்லையோ, என்ன ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். அது எப்படி செய்ய முடியும்? எப்படி நீ தைரியமா என்கிட்ட வந்து தவற செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு போத்திபாரோட மனைவிட்ட யோசேப்பு சொல்றாரு. அப்போ இந்த நாமத்துக்கு பயப்படுறதுன்னா அப்படியே மொத்தமா வெறுனே பயந்து நடுங்கிறதுன்னு இல்ல, பயபக்தியா இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பாவம் செய்ய தீவிரிக்க கூடாது, பாவத்துக்கு விலகி ஓடுறது. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க எப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, எப்படி எகிப்துல யோசேப்பு இருந்தானோ அப்படி என் பிள்ளை இருக்கணும். எங்க இருந்தாலும் என் பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி எகிப்துல யோசேப்பு இருந்தானோ அப்படி என்ன செய்யணும், என் பிள்ளை இருக்கணும். அதே மாதிரி ஆகாபோட அரண்மனையில ஒபதியான்னு ஒருத்தர் இருந்தாரு, தீர்க்கதரிசிகளை ஒழிச்சு வச்சவர். அத மாதிரி என் பிள்ளை நான் டெய்லி அதை சொல்லுவேன், எனக்கு சொல்லி கொடுத்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படி தானியேல் பாபிலோன்ல இருந்தாரோ அப்படி இருக்கணும் என் பிள்ளைகள். நம்ம கையில பிள்ளைகளை பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க. இப்படி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். எப்பா தானியேல் வந்து எப்படி பாபிலோன்ல பத்திரமா நீங்க பாத்தீங்க, அத மாதிரி என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எப்படி யோசேப்பு வந்து பாவத்துக்கு விலகி ஓடுனானோ அந்த போத்திபார் வீட்டுல எகிப்துல, அப்படி என் பிள்ளை இருக்கணும்ப்பா. இப்படித்தான் நம்ம ஜெபிக்கணும். இதுல வந்து இவர் எப்படி இருந்தானே, இந்த மாதிரி தவறுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தவறுக்கு உடன்பட மாட்டேன். அப்ப இந்த யோசேப்பும் அவங்க இப்ப நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுப்பேன், கடவுள் எனக்கு இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு. என் ஸ்கூல்ல நான் டீச்சரா இருந்தாலும் அங்கேயும் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் செஞ்சாரு இப்படி செஞ்சாரு. இப்ப இத மாதிரி தகப்பன் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஈசாக்கு யாக்கோபுட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப யாக்கோபு தான் பிள்ளைகள்கிட்ட சிறு வயதுல என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. கேட்கறவங்க கேட்டிருப்பாங்க. இந்த 12 பிள்ளைகள் எல்லாம் கேட்டு சொல்லியோ, யோசிப்பு கொஞ்ச நாள் தான் அப்பா கூட இருந்தான், அதை நல்லா உள் வாங்கிக்கிட்டான். 2 சொப்பனத்தை வச்சுக்கிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் அந்த சொப்பனத்தின்படி ஆண்டவர் உயர்த்துவார்னு பாவம் செய்யாம தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். இதுவும் தேவனுக்கு என்னதான், அவருடைய நாமத்துக்கு
பயப்படுறதுதான். இவரு அதாவது இந்த நாமத்துக்கு பயப்படுறதுன்னா பயபக்தி ஒண்ணு, இன்னொன்னு என்ன தெரியுமா, பாவம் செய்யாமல் தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், இதுவும் நாமத்துக்கு பயப்படுறதுதான். நீதியின் சூரியன் நம்ம மேல நீங்க இது வந்து 39ஆம் அதிகாரம் 40-41 பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஏசாயால வாசித்தோம், ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். இந்த யோசேப்பு ஜெயில இருக்கிற ஒருத்தனை, அடிமையா போன ஒருத்தனை நைட்டா காலையில அழகான மெல்லிய வஸ்திரம் போட்டு விட்டாங்க, பெரிய மாலை போட்டு விட்டாங்க, தண்டனிட்டு பணியுங்கள்னு சொன்னாங்க. ராஜா தன் கையில உள்ள மோதிரத்தை கழட்டி யார் கையில போட்டு விட்டாரு, யோசேப்பு கையில போட்டு விட்டாரு. போட்டுட்டு ஒன்னெல்லாம் எகிப்துல ஒருத்தனை சூண்டு வரல கூட அசைக்க முடியாதுன்னாரு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் ஜெயில கள்ளி தின்னிட்டு இருந்தாங்க. யோசித்து பாத்தீங்களா? முந்தின நாள் யோசிச்சிருப்பாராத இப்படி ஒரு சூழல் மறுநாள் நமக்கு வருமானம் இல்லைங்க. அவர் ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால நம்ம மேல உதித்திருக்கிற நீதியின் சூரியன் நமக்கு விரோதமா தவறுகள் நடக்கும்போது அது விடாது. அந்த நீதியின் சூரியன் என்ன செய்யும் தெரியுமா, எழும்பி பிரகாசிக்க பண்ணும். உங்ககிட்ட என்ன செஞ்சிடும், அந்த ஒளி ஒண்ணு என்ன செய்யும், உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்றது மட்டும் இல்ல, ராஜாக்களை உங்களிடத்திலே என்னிடத்திலே என்ன செய்யும், கடந்து வர பண்ணும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு, உயர்த்துவார். சரி, இந்த 33 பாத்தீங்கன்னா, இதே இந்த 33 கடைசி பகுதியை நம்ம பார்த்தோம்னா, இந்த யாக்கோப் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு வழியா தன் மாமனார்ட்ட இருந்து தப்பிச்சு தன் குடும்பத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த நதியை கடந்து போவாரு. அவருக்குள்ள ஒரு பயம், ஏசா வந்து தன்னை கொண்டு போட்டுவானோன்னு ஒரு பயம். ஒண்ணு என்ன பண்ணிட்டாருன்னா, 24ஆம் அதிகாரம் 32 கடைசி 32, 24, 23 வாசிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் எல்லாத்தையும் அனுப்பிட்டான். தன் பிள்ளைகளு, வேலைக்காரங்க, ஆடு மாடு, ஏன்னா அவன்கிட்ட இருந்தது எத்தனையோ புள்ள, நம்ம அசட்படி சொத்துப்படி எத்தனையோ கோடி பெருமா, அவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்துச்சான். வெறும் கையா அந்த ஆத்த கடந்து தடியோட போனவனுக்கு ஆண்டவர் இவ்வளத்தையும் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா, அந்த ராத்திரியில சொப்பனத்துல ஆண்டவர் பேசினவனே தன்னை தாழ்த்தி, நீர் தான் என் தேவன், எங்க தகப்பனுடைய தேவன், நான் உங்கள்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த தேவன். அப்ப அவர் சொன்னாரு, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததினாலே அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகிற யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு, சரி தொடை நரம்பு சுளுக்கிருச்சு. ஆனா இவர் அவரை பிடிச்சிட்டு சொல்லிட்டார், என்ன ஆசீர்வதிக்காம நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இத ஓசியா 12 எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தெரியும். அழுது கெஞ்சினான் இருக்கு. எதுக்கு அழுது கெஞ்சினான், என்ன ஆசீர்வதிங்கன்னு ஒண்ணு, இன்னொன்னு ஏசாவுடைய கண்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும், அவன் என்னையவோ என் பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, இது வரைக்கும் நான் தப்பு பண்ணேன் தான் அப்படி சொல்லிட்டு. இதுல ஒரு இது என்னன்னா, அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது பேரை கேட்கும்போது என்ன சொன்னார் அவரு, உன் பேர் என்னன்னு யாக்கோப்ட கேட்கும்போது என்ன சொன்னார், ஏசா. இந்த இடத்துல கடவுள் இவன்ட்ட கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவர் உன் பேர் என்ன 27 என்று கேட்டார். யாக்கோப் உள்ளத சொல்லிட்டான். முதல்ல அப்பாட்ட என்ன சொன்னா, பொய் சொன்னா. என்னன்னு சொன்னான், பேரு என் பேரு ஏசா அப்படின்னா. ஆனா கடைசி இப்ப சொல்லும் போது என்ன சொல்லிட்டான், என் பேரு யாக்கோப். உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பேரை நான் மாத்துறேன்ப்பா, இது வரைக்கும் நீ எத்தனைதான் இருந்த, இனிமேல் உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் கிளம்புவாங்க, உன்கிட்ட இருந்து பெரிய, இப்ப வரைக்கும் அந்த சந்ததியை அசைக்க முடியல. அசைக்க பார்த்தாங்க, அசைக்க முடியுதா? இஸ்ரவேல் ஒரு மேப்ல இந்த பேரே இல்லாம பண்ணிடுவேன், நாங்க பண்ணவே முடியாது. ஏன்னா பறந்து காக்கும் பட்சிகளை போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கா என்ன செய்வாரு, வைராக்கியமா இருப்பார், யுத்தம் பண்ணுவார். இப்போ வரைக்கும் யுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப யாக்கோபு உடனே கேட்கறான், உங்க நாமம் என்னன்னு கேட்கறான். உடனே அவர் சொல்றாரு, என் நாமத்தை கேட்பானேன் அப்படி சொல்றாரு, உன் பேரை நான் மாத்துறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, என் பேரை கேட்கறிய, உனக்கு தெரியாதா, நீ ஆடு மேய்க்கும் போது நான் கூடத்தானே இருந்தேன், நீ ராத்திரி அங்க சொப்பனத்துல உன்ட்ட நான் பேசினேன்ல, என்ன பேசினேன், நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொன்னேன். எந்த ஊர்லயா சம்பளத்தை மாத்தும் போது குட்டி மாத்தி போடுமா, இது அற்புதம் தானே, இது அதிசயமா இல்லையா? புள்ளி உள்ள குட்டி சம்பளம் உனக்கும் போது புள்ளி உள்ள குட்டியா போட்டுச்சு, கலப்பு நேரம் உன் சம்பளம் சொல்லும் போது கலப்பு நேரம் குட்டியா போட்டுச்சுல. இதுல இருந்தே தெரியாத நான் உனக்கு யாருன்னு, நான் அதிசயங்களை செய்கிற தேவன், நான் அற்புதங்களை செய்கிற தேவன். என் பேர் என்னன்னா அதிசயம். மனோவாட்ட ஆண்டவர் கேட்கார். நியாயாதிபதிகள் எடுத்தீங்கன்னா அவர் கேட்பான், எப்படி சிம்சோனை வளர்க்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நியாயாதிபதிகள்ல 13ஆம் வசனம், 13ஆம் அதிகாரத்துல
18ல கேட்பான், எப்படி நான் பிள்ளைய வளர்க்கணும். ஒரு தூதன், கர்த்தருடைய தூதனானவர் வந்து இப்படி நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவனுக்கு சிம்சோன் பேர் வைக்கணும், அவன் முடியல, அவன் தலையில என்ன செய்யக்கூடாது, சவரகன் கத்தி பறக்கூடாது, அவன் முடி என்ன செய்யக்கூடாது, முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொடுத்திருப்பாரு. அவனுக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மனோவா உடனே கேட்காரு கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன. இவனு கேட்கிறான், மனோவா கேட்கிறான், உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்கிறார். சோ அந்த கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது, அது தேவனுடைய வார்த்தை தான், அது அதிசயம் தான். உலர்ந்த எலும்புகளை கூட உயிரடைய பண்ணும், விளைச்சலே இல்லாத என்னது கடுவெளியை சிரிக்க பண்ணுத செழிக்க பண்ணுகிற தேவன். வனாந்திரத்துல என்ன செய்யுமா, அந்த வார்த்தை வந்து பேச 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 என்ன ஆகுமா, முளைக்க பண்ணுமா. தண்ணி இல்லாத இடத்துல கூட தண்ணி என்ன செய்யுமா, வரவழைக்க முடியும். அந்த வார்த்தை செத்து போன உயிரை கூட என்ன செய்யுமா, உயிரடைய பண்ணுமா. அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், கண்மலையை பிளக்கிற சத்தம், அப்புறம் குட்டிகளை ஈன பண்ணுகிற சத்தம், அப்படிங்கிற சத்தம் பயங்கரமான ஒரு சத்தம் சொல்லப்பட்டு இந்த சத்தம். அப்போ இது என்னன்னா, இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா, அதிசயமான நாமம். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கீழே அந்த அடுத்த 18ஆம் வசனத்துல பின்பகுதி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் இந்த அதிசயம் விளங்குச்சு. எப்படி அதிசயம் விளங்குச்சுன்னா, இவங்க பலி செலுத்துறாங்க, அந்த தீ எழும்பி கிளம்புது, தீயில ஏறி கர்த்தருடைய தூதனானவர் மேகத்துக்கு போற. இது அதிசயமா இல்லையா? இப்ப நடக்குதா இல்லையா? இப்ப அது நடக்க செய்தாங்களா யாராவது? முடியல. இது அதிசயமான காரியம். தீயில ஒருத்தர் இப்ப அவன் சொல்லுவான், ஐயோ பார்த்தது நான் கடவுளை பார்த்துட்டேனேன்றான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவருடைய நாமம் அதிசயமான நாமம், பயபக்திக்குரிய நாமம். அதான் அவர் சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆணையிடாரு. அதிசயமான நாமத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கோம். அதை விட உங்களை என்னை அவர் தெரிந்திருக்கார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, எத்தனையோ நான் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல கையெழுத்து போடும்போது சொல்லுவேன், என்னை விட எத்தனையோ கெட்டிக்காரங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்காம வெளியே இருக்காங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா அது அதிசயம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொன்னு, எனக்கு இப்ப படிச்சேன்னா உடனே மறந்துடும். ஆனா நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு மறக்க கூடாது, அப்படின்னா தான் முன்னால போவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஆனா எனக்கு மறக்காது, முடிஞ்ச பிறகு மறந்துடும். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு ஞாபகம் இருக்காது. யாராவது என்கிட்ட நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, உண்மையாவே ஞாபகம் இல்லைங்க அப்படி சொல்லுங்க. கடவுள் எனக்கு அப்படி ஒரு இதை மறந்துடும். அதாவது அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க அன்னைக்கு பண்ணீங்களே டீச்சர், அன்னைக்கு சொன்னீங்களே, நாங்க ஓ அப்படி சொன்னோம் எனக்கு மறந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். இப்ப எதுக்கு சொல்றேன் இதுன்னா, என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால், என்னை விட எத்தனையோ கெட்டிக்காரங்க இருக்கும்போது என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரானால் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அதாவது புத்திசாலிகளை வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வைக்கிறது ஈஸி, முட்டை எடுக்கிறவங்கள 100 மார்க் எடுக்க, அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர், அதான் அதிசயமான தேவன். அடுத்தது இதை நம்ம பழைய ஏற்பாடுல நிறைய உதாரணம் பார்த்தோம். நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில உதிச்சுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா, நம்ம யாக்கோபு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் போகும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இதுல ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி கொடுத்துருக்குன்னா, 31ஆம் அதிகாரத்துல 31, அதாவது 32:31 அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அதுல மத்த மொழிபெயர்ப்புல சூரியன் வந்து அவன் மேல உதிச்சுச்சான். இப்ப இதுதான் யாக்கோபு அப்படின்னு அவன் போறான்னா, சூரியன் இந்த லைட் இருக்குல்ல இப்படி அவன் மேல வச்சுச்சான். நீதியின் சூரியன் என்ன செஞ்சிருச்சு, பகிரங்கமா வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபு ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். யாக்கோபை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஏசாவை விட யாக்கோபை இப்ப வரைக்கும் சிநேகிக்கிறாரு. இன்னும் அந்த யாக்கோபின் சந்ததி, அவர் யாக்கோபோடு ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை இன்னும் இந்த ஜனங்கள் ஞாபகம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, அவர் என்ன செய்யல, மறக்கல. பறந்து காக்கும் பட்சியை போல இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலை நேசிக்கிறவர்கள் சுயத்தொற்பு நம்மளுக்கும் கொடுத்திருக்காரு. நீ இஸ்ரவேலை நேசிச்சேன்னா நீ நல்லா இருப்பேன்றார். ஏன்னா அந்த ஜனங்களுக்காக அவர் வச்ச வைராக்கியம். அப்ப நமக்கு இல்லையா, யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தார் உள்ளவங்களோ அவ்வளவு பேர் யாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டோம். எந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டோம், இஸ்ரவேலின் சந்ததியாருங்கிற கூட்டத்துக்குள்ள நம்ம எல்லாரும் செஞ்சுட்டோம், வந்துட்டோம். இதே நம்ம உதாரணத்தை நம்ம வந்து இதுல எடுக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இதுல அவர் என்ன சொல்லாருன்னா, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின், யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் அப்ப கேட்பாரு,
நாமத்துக்கு பயப்படணும் அப்படின்னு விரும்பினாலே நம்ம ஜெபத்தை கேட்பாராம். இப்படி எப்படி சொல்லியிருக்காரு, ஏன் ஜெபத்தை கேளுங்க, அது மட்டும் இல்ல, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பயப்படுற காரியம் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவருக்கு விருப்பமானவைகளை சிந்தித்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அடுத்தது அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதுல அலங்கார வாசல் ஒரு வாசல் இருக்கு. அதுல வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா பிச்சை கேட்டு, நம்ம இப்ப கொஞ்சம் அதை கற்பனையில நம்ம கொண்டு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை கடைசி பார்த்தீங்கன்னா, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அவன் யாருன்னா ஒரு சப்பானி, பிறந்ததுலேருந்தே அவன் சப்பானியா. பின்னால வாசல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 40 வயசு இருக்கும். எத்தனை வயசு? 40 வயசு. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் அந்த ஊழியம் செஞ்சாரு? மொத்தம் எத்தனை வருஷம் அவர் இருந்தாரு? 33 வருஷமா இருந்தாருல்ல. அப்ப இவருக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டிருப்பாரா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு. கொஞ்சம் நம்ம கற்பனை நிறுத்தி பார்க்கலாமே. இந்த சப்பானி இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருப்பாரா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாரா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்தது கேள்விப்பட்டிருப்பாரு. சப்பானியால போய் பார்க்க நினைச்சா பார்க்க முடியுமா? இல்ல. அப்ப யாராவது என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும், தூக்கிட்டு போகணும். அப்ப அவங்க வீட்டுல யாரும் தூக்கிட்டு போகல, அப்படிதானே? போ வாசல்ல இருந்து என்ன செய்யுது, பிச்சை எடு, போதும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்ப இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்குமா இருக்காதா? நம்மள அந்த இடத்துல வச்சு பார்ப்போமே, ஐயோ அவங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்காராமே, கண்ணு தெரியுதா அவங்களுக்குலாம், கண்ணு தெரியுதாமே, நடக்க முடியாதவங்களாம் நடக்காங்களாமே, அந்த கல்லறையை திறந்து லாசரு வெளியே வந்தானாமே, சொல்லுவாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, திமிர்வாத காரணம் கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குனாங்களாமே, சுகம் கிடைச்சதாமே. அப்ப என்னைய கூட்டிட்டு போலையா? அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கலாம், கூட பிறந்தவங்கிட்ட கேட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கலாம். போ அதெல்லாம் முடியாது, உன்னை தூக்கிட்டுலாம் போறது ரொம்ப கஷ்டம், வண்டியெல்லாம் பிடிச்சு போகணும், முடியாது சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு கட்டத்துல அவனுக்கு கேள்விப்பட்டிருப்பான். என்ன கேள்விப்பட்டிருப்பான்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அவர் கொண்டு போட்டாங்க, அப்படிதானே கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்தாருங்க. அப்ப அவ்வளவுதான், நம்ம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? அலங்கார வாசல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும் இப்படி நினைச்சிருப்பான், அப்படிதானே? என்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க இல்லைங்களேன், அவ்வளவுதான் முடிச்சுட்டு ஆண்டர்கிட்ட விட்டுட்டோம்னா அந்த வேலையை அவர் சீக்கிரம் செஞ்சிருவாரு. நான் பார்த்திருக்கேன். என்னால இந்த யாக்கோபு இந்த கரையை கடக்குக்கு முன்னால முதல்ல 2ஆ பிரிச்சான். தான் பிடிச்சமான மனைவியை முன்னால வச்சுக்கிட்டான், பிடிக்காத மனைவியும் பிள்ளைகளையும் முன்னால அனுப்புனான். திருப்பி என்ன செஞ்சான்? அடுத்த பகுதியை அனுப்புனான். எல்லாம் செஞ்சு கடைசி முழங்கால போட்டான். இந்த முழங்கால அவன் முதலே போட்டிருந்தான்னா சேர்ந்து போயிருந்திருக்கும், அப்படிதானே? முதல்ல என்ன செஞ்சுட்டான்? தன்னால முதல்ல கிஃப்ட் அனுப்புறான் ஏசாக்கு. இத்தனை ஒட்டகம், இத்தனை ஆடு, இத்தனை கழுது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, என் ஆண்டவனாகி யாரு கேட்டாலும் என் ஆண்டவனாகி ஏசாக்கு, என் ஆண்டவனாகி ஏசாக்குன்னு சொல்லுங்க, உமது அடியானாகிய உமது அடிமையாகிய யாக்கோபு அனுப்புறான்னு சொல்லுங்க அனுப்புறான். ஒவ்வொன்றையும் அனுப்புறான். அனுப்பி கடைசி இன்னும் அந்த பயம் தெரியல, திருப்பி இந்த பகுதியை கொண்டு போட்டு அந்த பகுதியை தப்பிச்சுக்கணுமே, அந்த பகுதியை கொண்டு போட்டு அதுக்கு முன்னாடி இப்படியே யோசிச்சுட்டே இருந்து கடைசி எல்லாத்தையும் அனுப்பிட்டு முழங்கால போட்டு, ஐயா எனக்கு நீ முடியல, ரொம்ப பயமா இருக்கு, என்ன செய்யனே தெரியல, ஒருவேளை கொன்றுவானோன்னு. அதான் அந்த ஓசையை வச்சிருக்கு, பயந்து கெஞ்சி அழுதான் இருக்கு. இதுல சொல்லப்படல, பின்னால பழைய ஓசியால சொல்லிருக்கு பயந்து, அதாவது பயந்துட்டான் ஏசாக்கு, ரொம்ப பயந்து வியாகுலப்பட்டு அழுதான் இருக்கு. அதனால ஒரு கட்டத்துல நம்மளால எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு, அவ்வளவுதான் சாமி நீங்க பாத்துக்கோங்கன்னு என்னை கொடுமோ அப்ப சொல்லுவார், வா இதைத்தான் நான் முதல்ல நான் எதிர்பார்த்தேன், இதை நீ அப்பவே வந்திருந்தேன்னா நானே செஞ்சிருப்பேன், உன் வேலை என் சமூகத்துல இருக்கிறது தான், மற்ற வேலையெல்லாம் நான் தாத்துக்கிடுவேன் அப்படின்னு என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்வார். அதே தான் இங்கேயும். இப்ப இவன் என்ன செஞ்சானா, வாசல்ல உட்கார்ந்துருக்கான். அங்க 2 பேர் வராங்க. யாரு? அப்போஸ்தலர் 2 பேர் வராங்க. வரும்போது தேவாலயத்துல பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டேன். ஏன்னா அவனுக்கு இப்ப நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு, அந்த இயேசு கிறிஸ்து என்னைக்காவது வருவாரு, அவர் என்னை தொடுவாரு, எனக்கு சுகமாக நினைச்சேன். ஆனா என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம தொழில என்னதான், சாகிற வரைக்கும் வாசல் உட்காந்து பிச்சை தான் என்ன செய்யணும், எடுக்கணும். 40 வயசு ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் இருக்க போறோமோ நம்ம யோசிச்சிருக்கலாம். ஏதாகிலும் கிடைக்குமான்னு தான் பார்த்தான், ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தான். ஆனா அவர் சொல்றாரு, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொன்னாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இது சாதாரண வார்த்தை இல்ல, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல. எந்த நாமத்தை அந்த இடத்துல சொல்றாரு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. இதை எனக்கு ஒரு சகோதரி, இவங்கள மாதிரி எனக்கு ஒரு சகோதரி, ஒரு ஃப்ரெண்டு, அவங்க சொன்னாங்க, அமெரிக்கால ஒரு சகோதரனும் சகோதரியும் கார்ல டிராவல் பண்ணி போகும்போது ரோட்ல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். 2 பேருமே பிலீவர், ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, விசுவாசிகள். உடனே அந்த சகோதரன் சடலமா கிடக்கார், உயிர் இல்லை. ஆனா அந்த சகோதரி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி யாரும் வரல. உடனே அந்த அம்மா கடைசி முயற்சி,
ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல அவன் சரீரத்துல ஜீவன் உண்டாகும். எழும்பு 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 உழுக்கு உழுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, விடவே இல்லையா. இந்த மனுஷனுடைய ஆவி அந்த உடம்ப விட்டு போயிருச்சு, மேல ஒரு அழகான இடத்துக்கு போச்சான். போன இடத்துல வாசல் என்ன 2 தேவதூதன், ஏன் நீ கீழே போயிரு, நீ போ அப்படி சொன்னாங்க. இல்ல நான் போக விரும்பல, நான் இங்கே இருக்கேன்னு அந்த ஆவி அந்த மனுஷன் சொன்னாராம். இல்ல அவ இயேசுவின் நாமத்துல அவன் சரீரத்தை பார்த்து ஜீவன் உண்டாகட்டும் சொல்றா. இயேசுவின் நாமத்தினால கேட்டா என்னால என்ன செய்ய முடியாது, கொடுக்காம இருக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்கன்னா கீழே அனுப்பிட்டாங்கன்னா அந்த ஆவி தான் உடம்புக்குள்ள புகுந்து உயிர்ந்து. இவர் கேட்டாரு, எதுக்கு நீ அப்படி கேட்ட, எதுக்கு நீ என்னை கூப்பிட்ட, அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு, இந்த பரலோகத்துக்கு தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப நான் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த நாமத்தை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு பயன்படுத்தினோம்னால் அவ கேட்கும்போது ஏனோ தானு கேட்டிருப்பான்றீங்க, கெஞ்சிருப்பான் ஆண்டவர்கிட்ட அந்த சகோதரனுக்காக. ஏசப்பா உங்க நாமத்துல இந்த மகனுக்குள்ள என் சகோதரனுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் சொல்லி அந்த இருதயத்தின் அங்கலா இப்ப கேட்டு என்ன செஞ்சுட்டாரு, ஏன்னா நாமத்தை பயன்படுத்திட்டால அந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் உண்டாச்சு. அதே தான் இவங்க சொல்றாங்க, இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடன்றாங்க. ஏற்கனவே இவன் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுட்டே இருந்திருக்கான். விசுவாசம் கேள்வினாலே வரும் இல்லையா, அப்ப அந்த கேள்விப்பட்டே இருந்திருக்கான். ஏடா இயேசுவின் நாமத்தை சொல்றாங்கன்னு உடனே இந்த வார்த்தை, ஏன்னா அந்த உலகமே எப்படி உருவாச்சுன்னா வார்த்தையால தான் உருவாச்சு. ஆண்டவர் போய் எதை மனுஷனை மட்டும் தான் செஞ்சார், இதெல்லாம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, அந்த புல் பூண்டுகள் விளைய அந்த விதை செடியை உண்டாக கடவுது அப்படிதான் சொன்னாரு. இரவு உண்டாக கடவுது, பகலை பிரிக்கிறேன் இரவை பிரிக்கிறேன் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நம்மளை மட்டும் தான் செஞ்சாரு, இது எல்லாம் அப்படி கட்டளை தான் கொடுத்தாரு. அப்ப இந்த பூமி ஏற்கனவே உருவானது எப்படி உருவாச்சு, கட்டளை கொடுத்து 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 தான் உருவாச்சு. அப்ப இந்த வார்த்தை இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, நம்ம எலும்புக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எலும்புகள் உருவாகிறத கூட ஆண்டவர் என்ன செய்றார், தன்னுடைய குறிப்பேட்டுல டைரியில குறிச்சு வச்சிருக்காரு. அப்ப அந்த எலும்புக்கு கேட்டிருக்கும், அடடா இயேசுவின் நாமத்துல சொல்றோம். இதனால் நீ கற்பனை பண்ணி பாருங்க, அந்த முடங்கி இருந்த எலும்புலாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், தன்னுடைய அந்த அந்த விரைச்சி இருக்கிறதெல்லாம் நேராக்கிருக்கும். நேராக என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா சாதாரணமான காலாக ஆரம்பிச்சிச்சு. அவன் எழுந்து குதித்து நடந்தான். நான் நிறைய நேரம் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது யோசிப்பேன், இது அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி இல்ல. பின்னால் ஒரு வசனம் சொல்லி 12ஆம் வசனத்துல பின்பகுதி, எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நாங்க நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. இப்படி பார்க்காதீங்க, நாங்க நடக்க பண்ணல, இவன் பிடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு நாமம். அது 16ஆம் வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இவங்க சுய பக்தியோ, இவங்க சுய நம்ம ஊழியக்காரனோட சுய பக்தியோ சுய சக்தியோ இதுல சுய சித்தமோ இதுல இல்ல. இவன் யாரை பிடிச்சுக்கிட்டான்னா இந்த இயேசுவின் நாமத்தை பிடித்து கொண்டான். அந்த நாமமே நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, அவனுக்குள்ள அந்த சுகம் எப்படி வந்துச்சுன்னா இந்த இயேசுவின் நாமத்தை அவன் பிடித்து கொண்டதுனால சர்வாங்க சுகம்னா என்னன்னா உடம்பு ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் தமிழ்ல சாதாரணமா சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆங்கில மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா முழுசும் போத் பாடி அண்ட் சோல், உடம்பு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துலயும் மாற்றம். அற்புதத்துக்காக மாத்திரம் இல்லை, எல்லாத்துலயும் அந்த மாற்றம் வந்துருச்சு. இவன் குதித்தெழுந்து அவர்களை பிடித்து கொண்டான்னு இருக்கு. இதுல இந்த இடத்துல அந்த இவங்க கிட்ட இருந்து அந்த நீதியின் சூரியன், யார்கிட்ட இருந்த நீதி சூரியன், பேதுரு யோவான் ஆலயத்துக்குள்ள போகும்போது அவங்க மேல இருந்த அந்த நீதியின் சூரியன் யாரு மேல இப்ப உதிச்சிச்சு, வாசல்ல அலங்கார வாசல்ல சப்பானியா இருந்த அந்த அந்த சப்பானி மேல என்ன செஞ்சுட்டு அந்த நீதியின் சூரியன் உதிச்சிச்சு. அதனால அந்த நாமத்தை அவன் பிடித்து கொண்டான். அந்த நாமத்தை பிடித்து கொண்டது நிமித்தமாய் சரீரத்துல என்ன செஞ்சான், சுகம் பெற்றான். இப்படி நம்ம அப்போஸ்தலர் முழுசும் ஒரு 5-6 இடத்துல பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் நாமத்துக்கு பயந்தாங்களோ, யாரெல்லாம் நாமத்தை சரியாய் பிடித்து கொள்ளத்தக்க விதமாய் பிடித்து கொண்டார்களோ அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 4:3-4 பாத்தீங்கன்னா நம்ம பவுலை பார்த்திருப்போம். பவுலுக்கு பழைய பேர் என்னது, சவுல். இந்த சவுலோட வேலை என்னன்னா ஆக்சுவலா ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான். யாரும் தீவிரவாதி, மத தீவிரவாதி. அவன் என்ன பண்ணான்னா யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் இப்ப பண்றாங்க பாத்தீங்களா, இப்ப பண்றாங்களா தீவிரவாத செயல் தானே, அதே மாதிரி இவன் ஒரு தீவிரவாதி. அந்த காலத்துல அவங்க மதத்துல அவன் ஒரு தீவிரவாதி. யாரெல்லாம் வேற மார்க்கத்தை பிடித்து கொண்டா அவங்களாம் கெட்டி என்ன செய்யறான், பனிஷ் பண்றான். கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு, ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான்னு ஒரு வசனம் இருக்கு. 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா அதுல அந்த இடத்துல இருக்கும். 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம், அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவான கொலை செய்யறதுக்கு கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு யாரு உடந்தையா இருந்தா, சவுலும்
சமாதித்தான். ஆனா இந்த சவுல ஆண்டவர் விட்டு வைக்கல. என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருத்தர் ஆண்டவர் தொடங்க நினைச்சா எப்படினாலும் தொடுவாரு. இவன் இதே மாதிரி உள்ள ஜனங்களை பிடித்து கட்டி பனிஷ் பண்ணணும், அதாவது அவங்களை தண்டிக்கணுங்கிற நோக்கத்தோடு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு என்ன செய்யறான், இந்த லெட்டர் ஆர்டர் வாங்கிட்டு போறான். அரசாங்கத்துல இருந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு பிடிக்கிறதுக்காக தான் போறான். போகும்போது என்ன செஞ்சுட்டாரு, இப்ப சொல்லணும், நம்ம எந்தெந்த தீவிரவாதிகளும் பாகிஸ்தான்ல அந்த ஜனங்களை கடத்தி வச்சிருக்காங்க அவங்களும் ஆண்டவர் தொடணும். இந்த நீதியின் சூரியன் அந்த இடத்துல உதிக்கணும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த இடத்துலலாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா தீவிரவாத இயக்கம் இருக்கோ அந்த இயக்கத்துல ஆண்டவர் என்ன செய்யணும், தலைவர்கள் என்ன செய்யணும், தொடரும். பாகிஸ்தான்ல அன்வார்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர் சர்ச் மெம்பர், 11 லட்சம் பேர் நம்ம மெம்பரா. பாகிஸ்தான் சர்ச்சில் இப்ப நீங்க யூடியூப்ல போய் போட்டு பாருங்க, அன்வார் பாஸ்டர் இருக்காரு. 11 லட்சம் பேர். வெடிகுண்டை கொண்டு வைப்பாங்கன்னா வெடிக்கலாம். மொத்தமா அந்த கூட்டத்துக்கு வந்து வெடிகுண்டை வைப்பாங்களா, அது என்ன செய்யாதான், வெடிக்கலாம். கடைசி அந்த வெடிகுண்டோட கொண்டு ஸ்டேல இருந்து, ஐயா உங்க தெய்வம் தான் பெரிய போட்டு பாருங்க, யூடியூப்ல பாக்கலாம். அன்வார்னு ஒருத்தர் இருக்காரு. கூட்டம்னா கூட்டம், ஒவ்வொரு சர்வீஸுமே பெரிய குரூசேட் நடக்கிற மாதிரி இருக்கு. பாகிஸ்தான் நாட்டுல இப்படிப்பட்ட கூட்டம் நடத்த முடியுமான்னு அப்ப அந்த உயிருக்கு எந்த உத்தரவும், தைரியமா ஆண்டவரை பறைசாட் ஆண்டவர் குறிக்கிற நியமித்த நாள் வரைக்கும் யாரும் பாஸ்டர் அன்வர் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. முடிய கூட என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. வெடிகுண்டை கொண்டு வந்து வைப்பாங்களா, பாம்பு வைப்பாங்களா, சுட்டு பார்ப்பாங்களா, ஒண்ணுமே நடக்காத. கடைசி முடியும் போது வந்து சாட்சி சொல்லிட்டு போயிருவாங்க, ஐயா நான் வெடிக்க வந்தேன், உன் கடவுள் தான் பெரிய கடவுள், நாங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நெசிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை கொல்லணும்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அரசாங்கத்துல இருந்து ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வாராரு. வார வழியில அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே உடனே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்துச்சு. என்ன வந்துச்சு, ஒளி. இந்த ஒளி எந்த ஒளி தெரியுமா, நீதியின் சூரியன். இந்த ஒளி என்ன செஞ்சுச்சு, பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற, நீ ஏன் துன்பப்படுத்துற, நான் யார் தெரியுமா, முள்ள உதைச்சா உனக்கு தான், முள்ள மிதிச்சான யாருக்கு பழிக்கும், முள்ளுக்கு வலிக்குமா நமக்கு வலிக்குமா, முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினம்னு ஆண்டவர் என்ன செய்றாரு, அவன்கிட்ட சொல்றாரு. உடனே அவன் டக்குன்னு சொல்றான், ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். அவன் தெரிஞ்சு போச்சு தான் என்ன தப்பு பண்றோம், நம்ம யாருக்கு வரதான் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு அப்படி சொடக்கில் என்ன செஞ்சிட்டாரு, காண்பிச்சிட்டாரு. உடனே அவன் சொல்றான், நடுங்கி திகைத்து. எப்ப நடுக்க வரும், பயம் வந்தா நடுக்க வரும். ஒண்ணு உடல் சுகவீனா இருக்கணும், இல்ல இவன் நார்மலா தானே இருந்தான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ எங்க போனோம், பட்டணத்துக்குள்ள போ, நான் உனக்கு சொல்றேன். இவன் எங்கெல்லாம் போனான், அடிச்சு துவைச்சு எடுத்தாலும் இவர் என்ன செய்யலைன்னா சட்டையை பண்ணல. அவர் பாட்டுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை திருஷ்டாந்தமா ஸ்ட்ராங்கா, எந்த ஒரு இது இல்லாம வைராக்கியமா ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுல கேட்கிற எல்லாத்துக்கும் இவன் தானே போய் ஆர்டரை வாங்கிட்டு வந்து கொல்லணும்னு வந்தான். ஏன்னா ஸ்தேவானை கொல்றது கூட இவன் சம்மதிச்சு தானே. இவன் திருப்பி பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எந்தெந்த கையெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்குதோ இந்த நாட்கள்ல கர்த்தர் அவங்க என்ன செய்யறாரு, தொட ஆரம்பிச்சு தீவிரவாதத்துல இருந்து பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊரா சாட்சி சொல்ற ஆட்களை ஆண்டவர் அதிகமா எழுப்புறாரு. நம்ம உலகம் முழுவதும் எழுப்புறாரு. எத்தனை பேரு இந்த மிஷின் கண்ணை தூக்கிட்டு போனவங்க இப்ப பைபிளை தூக்கிட்டு தைரியமா பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா. சரி, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு சொல்றார். இப்படி என்ன செஞ்சுட்டான், அந்த நீதியின் சூரியனை பிடித்து கொண்டான். பிடித்ததினாலே இவன் தைரியமாய் போனான். இவன் தைரியமா போனா இவன் இவனுக்குள்ள இவனுக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும் தீங்கு செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அப்போஸ்தலர் 12ஆம் அதாவது 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல இந்த பவுல் வந்து போகும் பொழுது 14:19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, அடிச்சு கொண்டு அவன் அவ்வளவுதான் செத்து போயிட்டான் அடிச்சு வெளியே இழுத்து போட்டாங்க. இந்த பவுல் முன்னால சவுலா இருக்கும் போது யார் அப்படி கல்லெறிந்து கொண்டாரு, ஸ்தேவான கொல்றதுக்கும் இவனு உடந்தையா இருந்தாரு. இப்ப இந்த பவுல் என்ன பண்றாங்க, அதே மாதிரி அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதுல பின்பகுதி என்ன சொல்லிருக்குன்னா, அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளருவார்கள். இப்ப இவரை அடிச்சு போட்டுட்டு நீ கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒருத்தரை அடிச்சு துவைச்சு போட்டாங்க. இப்போ கூட நிக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க, அழுதுகிட்டே நின்றுப்பாங்க தானே. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்க 20ஆம் வசனம், அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். அடிச்சு இவன் செத்துட்டான்னு சொல்லி வெளியே போட்டவங்க மத்தியில் இவன் எழும்பி என்ன செஞ்சுட்டான், எழும்பி திருப்பி ஊருக்குள்ள வந்துட்டான். ஸோ
உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு யாரு நினைச்சாலும், என்னதான் அடிச்சு கவச்சு பட்டாலும், கர்த்தருடைய அனுமதி இல்லாம உங்களை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உங்க ஜீவன் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே அடுத்த ஒரு கிளம்பி போயிட்டான். அடிச்சானா எந்திரிச்சு நடக்க முடியுமா, நடக்க முடியுமா? செத்து போற அளவுக்கு அடிச்சு போட்டா 10 நாளா ஆஸ்பத்திரி இருக்கணுமா இல்லையா? உடனே எழும்பி ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போனது மட்டும் இல்ல, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைநிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னானா. இவ்வளவு அடி வாங்கினாலும் என்ன செய்யல, விடல. அதான் கர்த்தருக்கான வைராக்கியம். அந்த பலன் யார் தர முடியும் தெரியுமா? உங்க மேலையும் என் மேலையும் நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, அந்த நாமத்தை நிமித்தம் நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் நிச்சயமா என்ன செய்வோம், வளர்வோம். அடுத்தது இதே அப்போஸ்தலர்ல நான் ஏற்கனவே சொன்னேன், மனோவாட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா, அதிசயம் சொன்னேன் இல்லையா? இதே அப்போஸ்தலர்ல செர்கியூ பவுல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவன்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லும்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவனை தப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இப்போ ஒருத்தட்ட ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லும் பொழுது 13ஆம் அதிகாரம் 13ல 8ஆம் வசனத்தை, மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய எலிமா என்பவன் அதிபதினா செர்கியூ பவுல் அப்படின்னு அவர் பெயர் கொடுத்திருக்கு. விசுவாசத்தின் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களுடைய, ஏன்னா இவன் மாய வித்தைக்காரன் கிட்டத்தட்ட இந்த என்ன சொல்லுவோம், அந்த மந்திரம்லாம் பண்ணுவாங்கல்ல, குறி சொல்றவங்க, சூன்யம் பண்றவங்க, அப்படிப்பட்ட ஒரு மாதிரி வித்தியாசமான பண்றவன். அவன் என்ன பண்றான்னா, தனக்கு அதிபதியா இருக்கிற செர்கியூ பவுல் வசனத்தை கேட்க ஆசையா இருக்கும் பொழுது அவனை கேட்க விடாம தடை பண்ணிட்டே இருக்கேன்னா, இந்த மாய வித்தைக்காரன் கூட இருக்கிறது நல்ல ஆவி இல்லை, அவங்க கிட்ட என்ன ஆவி இருந்துச்சு, என்ன ஆவி, அசுத்தாவின்னு அசுத்தாவியால கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது தாங்க முடியாது, அது தடுக்க தான் என்ன செய்யும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன செஞ்சுட்டான், அவனுடைய விசுவாசத்தை திசை திருப்புறதுக்காக என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டே இருக்கான். உடனே அவன் திரும்பி சொல்றான் 11ஆம் வசனம், இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் நீ சூரியனை காணாமல் குருநாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கையிலாக, உடனே அவன் கண்ணு பார்வை குறைஞ்சு தடுமாறிட்டான். யார் தடுமா, அந்த எலிமா அப்படிங்கிற மாய வித்தக்காரன். இதை யாரு பார்த்துட்டு இருக்கா, அந்த அதிபதி செர்கியூ பவுல் என்ன செஞ்சுட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அப்பொழுது அதிபதி சம்பவத்தை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். மனவாட்ட சொன்னார் இல்லையா, என் நாம என்னன்னா நீ கேட்கிற, அது அதிசயம் இல்ல, உன் மனைவி மலடா இருக்கா, அவளுக்கு நான் பிள்ளை தரேன் இருக்கேன், அதிசயம் தானே. சிம்சோன் முடி வெட்டக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனை நீங்க அவனுடைய கற்பனை பண்ணி பாருங்க, அவனை பூட்டி போட்டுட்டு போகும்போது அப்படியே நிலைய அப்படியே பயிர்த்துக்கிட்டே போயிட்டான் இருக்கு. ஒரு நரிய பிடிங்க போமா, 2 நரியை பிடிச்சு ஒரு வால்ல தீப்பந்தத்தை கட்ட முடியுமா? நாயை பிடிச்சு கட்டி பார்ப்பாங்க முடியுமா? அப்ப 300 நரியை பிடிச்சு கட்டினான்னா பலம் எங்க இருந்து வந்துச்சு, வெள்ளம் எங்க இருந்துச்சு? அவன் பண்ண தப்பு, உன் பலம் எங்க இருந்து, முடியலன்னு சொல்லிட்டான். முடியல ஆண்டவர், முடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. முடியல பலம் இருக்குன்னு, முடி வெட்டக்கூடாதுன்னு சட்டம். அவனுக்கு பலம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது தானே பலம் வந்துச்சு. கடைசிதான் உணர்வு வந்துச்சு அவனுக்கு, கடைசிதான் உணர்வு வந்துச்சு. இது ஒரு விஷயம் மாத்திரமே நீ நினைத்தரணும்னா, அவன் யோசிச்சு பார்த்துருப்பான். கெட்டி போடும் போது, ஐயோ எங்க அம்மா அப்பா சொன்னாங்க அந்நிய நுகத்தோட பண்ணக்கூடாது, நாங்க பெலிசர்ட்ட போய் நான் பெலிஸ்திய பெண்ணு மேல இஷ்டப்பட்டேன், முடி வெட்டக்கூடாது, நாங்க கேட்கல, தீட்டானதை எல்லாமே தப்பு பண்ணிட்டேன். கடைசி நேரம் நினைச்சுட்டான், அந்த நீதியின் சூரியனை பார்த்துட்டு ஒரு விஷயம் மாத்திரமே நினைத்தரணும். ஆண்டவர் நினைச்சாரா, நினைச்சு அவனை கொண்டு கடவுள் என்ன செய்யணும் நினைச்சாரோ அதை என்ன செஞ்சுட்டாரு, நிச்சயமாய் செய்தார். அவனை கொண்டு அந்த பெலிசர்கள் மத்தியில ஒரு அழிவை ஏற்படுத்தி இந்த ஜனங்களை காப்பாத்துன்னு நினைச்சார். அவனை சின்ன செஞ்சுட்டார். அப்ப அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், அதிசயமான நாமம். அதனாலதான் இவன் அவனுடைய உபதேசத்தை கேட்டு, கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசிக்கிறான். எதனால விசுவாசிக்கிறான்னா, இப்படி சொன்ன உடனேவா இப்படி ஆகும், அப்ப எப்பேற்பட்ட தேவன் இவரு, சூப்பர் நேச்சுரல் காட்ல இவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்ல. நான் ஒரு சகோதரியோட சாட்சி கேட்டேன். அவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. அப்போ ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுப்பாருன்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்களாம், நான் எல்லா கடவுளையும் நான் கும்பிடாத கடவுளே இல்லை, சரி இதையும் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்துட்டு சொன்னாங்களா, மேலே பார்த்துட்டு நீங்க தான் உண்மையான கடவுள், நாளைக்கு வானம் எல்லாம் பிங்க் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வானம்லாம் பிங்க் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் காலைல 7 மணிக்கு ஜன்னலை திறந்தாங்க, அன்னைக்கு ஃபுல்லா பிங்க் கலர்ல இருந்துச்சான். உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா, அவங்க சொல்றாங்க உடனே என்னோட ஒரு ஜபத்தை கேட்டு மேகத்தை என்ன செஞ்சாரு, அன்னைக்கு ரோஸ் கலர்ல பிங்க் கலர்ல மாத்தி கொடுத்தாருன்னா, அப்ப என்னோட ஒரு தனி மனுஷி, நான் அவருக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, என் ஜபத்தை அவர் கேட்டாரு. அதுல இருந்து நான் ஆண்டவர் என்ன செஞ்சேன், பிடித்து கொண்டேன். 15 வருஷமா என்னவோ பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. அழகா சொல்லி 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 பிள்ளையை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. வசனத்தின் மூலமா நடத்தினாரு. கனடா தேசத்துல ஒரு சகோதரி, அந்த சகோதரி சொன்னாங்க. இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா,
நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில உதிக்கணும்னா முதல்ல அவர் நாமத்துக்கு பயப்படணும். நாமத்துக்கு பயப்படனா உடனே பார்த்தோன்னா ஐயோ அப்படி நடுங்கிறதா, இல்ல முழங்கால் போட்டு நடுங்க, இல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்படி யோசேப்பு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் தப்பு செய்யறதுக்கு சூழல் வரும், அப்படி வராம இருக்காது. ஆனா யோசேப்பு போல என்ன செய்யணும்னா பாவத்துக்கு விலகி ஓடணும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதுனா எப்படி? நான் செய்யவே மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? அவரை கொண்டு அவர் என்ன கொண்டு என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அது நிச்சயமா என்ன செய்ய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்க வேண்டும். அது சரி. அடுத்தது இந்த நீதியின் சூரியன் வாழ்க்கையில உதிச்சா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய உதாரணம் பார்த்தோம். இதே இது 16ஆம் அதிகாரம் 16-18 பாத்தீங்கன்னா இவங்க வந்து லீதியாள் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அப்போஸ்தலர் 2 பேரு. அதுக்கப்புறம் அவங்க வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பிசாசு ஒரு குறி சொல்ற பிள்ளை பின்னாலே வரும். பின்னாலே வந்துட்டு இவதான் சொல்றா, ரட்சிப்பின் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் சொல்றா. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இவளை விட்டு புறப்படும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுப்பேன். இன்னொரு இடத்துல யாரோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த பிசாசு சொல்லும், ஏய் பவுலையும் தெரியும் ஏசு கிறிஸ்துவின் தெரியும், நீ யாரும் அதை சொல்லணும். அப்ப நம்ம எல்லாரும் ஏசு கிறிஸ்து நாமத்தை சொன்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது. எப்ப தெரியுமா எஃபெக்ட் இருக்கும்? அந்த வார்த்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிலைச்சிருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வேலை. இப்போ ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதைக்கு வந்து உடனே போட்ட இமீடியட்டா முளைக்காது. தண்ணி வேணும், உரம் வேணும், அது தகுந்த சூழல் வேணும், அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் வேணும், அப்பதான் என்ன செய்யும்? முளைக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துங்கிற விதை என்ன செய்யும்னா உள்ள பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது முளைச்சு வேர் பிடிச்சு நீங்க அதுல வேரூன்றி நிற்கும் பொழுது நீங்க நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த நாமம் உங்களுக்கு என்ன செய்யும்? விடுதலை கொடுக்கும். இதுல நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு நீங்க இந்த நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அதிசயமான நாமோ, பிசாசுகளை துரத்துற நாமோ, பயபக்தியை கொடுக்கிற நாமோ, பாவத்துக்கு விலக்கி ஓடுகிற நாமம். இதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நான் 2 பகுதி மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். 27ல உங்களுக்கு தெரியும், இந்த பவுலை வந்து ஜெயில இருந்து ஒரு கப்பலை கூட்டிட்டு போவாங்க. அடுத்த பகுதிக்கு போகும் பொழுது கப்பலை கூட்டிட்டு போகும்போது இவர் சொல்லியிருப்பாரு, இந்த பிரயாணம் வந்து நமக்கு வாய்க்காது, நமக்கு சூழல் சரியா இல்லைன்னு. ஆனா இவர் சொல்லதை கேட்காம மாலுமி சொல்றதை கேட்டு நினைச்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. கடைசி பயங்கரமான ஒரு புயல் வந்து கப்பல் வந்து அப்படியே அந்த காத்துல அசைஞ்சாடிக்கிட்டு அந்த காற்று பக்கமா போயிட்டே இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடும். அப்ப பவுல் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்வாரு. 23ஆம் வசனம் 24ஆம் வசனம், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியின் இடத்தில் வந்து நின்று. யார் தெரியுமா வந்தாரு? இவருக்கு மேல யார் உதிச்சாரு? அந்த ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த நீதியின் சூரியன் வந்து அவர் மேல உதிச்சதுனால அவர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவன் பண்ணினார். இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் மேல நீதியின் சூரியன் உதிச்சுன்னா அந்த மனித நிமித்தமாக இல்ல அந்த சகோதரி நிமித்தமாக அந்த குடும்பத்தாருக்கு கட்டாயம் கர்த்தர் தயவை கட்டளை இடுவார். எப்படி ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு தயவு கிடைச்சிச்சோ, லோத்து நிமித்தம் சோவாருங்கிற ஊர் காப்பாற்றப்பட்டுச்சு. ஒன்னால நான் சோவார கவிழ்த்து போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அந்த தூதன். நீங்க ஆதியாகமத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி காப்பாற்றப்பட்டதோ அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குடும்பத்துல நீதியின் சூரியன் அவங்க மேல பிரகாசிக்க பண்ணப்பட்டவர்களா இருந்தார்களானால் அவர்களை என்ன செய்ய, அவர்கள் நிமித்தம் தயவு என்ன செய்யும்? எப்படி இந்த கப்பல் உள்ள அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் இவர் நிமித்தம் பவுல் நிமித்தம் தயவு கிடைக்க பண்ணினாரோ அதே தயவு என்ன செய்வாரு? குடும்பத்தாருக்கும் கிடைக்க பண்ணுவார். ஏன்னா பவுல் மேல என்ன வச்சுச்சு? நீதியின் சூரியன் வச்சு. இப்ப நம்ம வசனத்துல முன்பகுதி பார்த்தோம், பின்பகுதி பார்த்தோம், நடுவில் உள்ளதை பத்தி பார்த்தோம்னா அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது செட்டைகளின் கீழ் இருக்கு. அது எப்படின்னா அந்த சூரியன் உதிக்கும் போதே ஆரோக்கியமும் சேர்ந்தே வந்துச்சான், பிரிக்கவே முடியாதான். நீதியின் சூரியன் உங்க மேல நம்ம மேல உங்க மேல யார் மேல உதிச்சாலும் அந்த ஆரோக்கியமும் சேர்ந்தே தான் வருமா, அதை பிரிக்கவே முடியாது. அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இதைத்தான் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் இந்த கப்பல் ஒரு வழியா உடைஞ்சு எல்லாரும் கரை சேர்ந்துருவாங்க. ஒரு தீவுல போய் இருப்பாங்க. தப்பி அந்த தீவின் பேர் மெலிதா. 28:1 பாத்தீங்கன்னா அந்த தீவு பேர் என்னது? மெலிதா தீவுல ஒரு வழியா போய் எல்லாரும் விழுந்துருவாங்க. ஒரு உயிர் சேதமும் ஏற்படாது, பொருள் சேதம் தான் ஆகும். எல்லாரும் அவங்க உள்ளவங்க அந்த தீவா இவங்க மேல ரொம்ப இரக்கம் பண்ணி நல்ல தயவு பாராட்டினாங்க. அதாவது நல்லா கவனிச்சாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கலாம், குளிருக்கு மூடுறது கொடுத்துருக்கலாம். ஏன்னா கரையில தண்ணியில நீந்திலாம் கரை சேர்ந்தாங்கன்னு இருக்கு. அப்போ அவங்களுக்கு குளிர்ந்துருக்கும், தொடச்சி விட்டுருக்கலாம், சாப்பாடு என்னெல்லாமா கொடுத்துருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதே இடத்துல
அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். குளிர் நேரம்ல ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க, நெருப்பை மூட்டி சேர்த்துக்கிட்டாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. என்னாச்சு? பாம்பு கடிச்சிச்சு. விரியன் பாம்பு கடிச்சா இப்ப யாராவது உயிரோட இருக்காங்களா? உடனே மருந்து கொடுக்கலன்னா உடனே செத்து போயிருவாங்க இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எத்தனை உயிர் போயிருது. அந்த விரியன் பாம்பு அந்த யோசித்து பாருங்க, தீக்குல போடும்போது ஏதோ கோவம் வந்திருக்கும், அந்த பாம்பு நறுக்குன்னு கடிச்சிருக்குமா? சாதாரணமா கடிச்சிருக்காது, எரிச்சல் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு என்ன செஞ்சிருக்கும், தீயில போட்டு அந்த வேகத்துல கடிச்சிருச்சு. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அப்ப விடவே இல்லை, பிடிச்சு கவ்விக்கிட்டே நிக்குது. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. அதாவது இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்றும் தங்களுக்குள்ளே சொல்லிக்கணும். பாரு, கடல்ல தப்பிச்சு கடைசி பாம்பு கடிச்சிட்டல, அப்ப இவன் எப்பேற்பட்ட மோசமானவனா இருப்பான் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டானா, ரொம்ப ஈஸியா அப்படி உதற என்ன செஞ்சுட்டு, பாம்பு தீக்குள்ள விழுந்துருச்சு. பாம்பு செத்து போச்சு, ஆனா கடிச்சது தானே, உடம்புல என்ன ஏறிடுச்சு, விஷம் ஏறிட்டு. இப்ப எல்லாரும் நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவுதான், இப்ப விழுந்து கை காலெல்லாம் இழுத்து நுரைச்சு செத்து போயிருவான்னு பார்த்தாங்க, ஒண்ணுமே ஆகல. ஏன்னா என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே என்ன இருக்கும், என்ன பாம்பு கடிச்சாலும் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, ஆகாது. நீதியின் சூரியன் உதிச்சா ஆரோக்கியம் இருக்கும். நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த பழகணும், அதை பழகிக்கிட்டே இருக்கணும். எனக்கு நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். உன்னதமானவரின், அதாவது நம்ம சாதாரணமா இங்கிலீஷ்ல மோஸ்ட் ஹை காட் அப்படின்னா இதுக்கு மேல அதுக்கு ஈக்குவலா சொல்றதுக்கு வர வார்த்தையே இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கேன். யாருக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கேன்? பெரிய கடவுளுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கேன். அந்த சட்டைகளின் கீழே எனக்கு என்ன இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அவருடைய சத்தியம் பரிசயம் எனக்கு என்னது இருக்கு, கேடகமா இருக்கு. ஒண்ணு என்ன செய்ய முடியாது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தீங்கு நம்மள என்ன செய்யாது, அணுகாது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். எதனால? சாதாரண சவுலா இருந்தா செத்து போயிருந்திருப்பான். ஏன்னா அவன் எங்க இருக்கான், அவனுக்கு மேல உதிச்சது என்னது, நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் கீழே உள்ள அதாவது அந்த சூரியனோட உள்ள ஆரோக்கியம் இவன் மேல இருக்கு. இப்போ ஒரு பெரிய மரம் இருக்கு, இந்த மரத்துக்கல்ல நின்னேன்னா நான் நிக்கிறது வெளியே பார்க்கறது நிழல் தெரியுமா? ஏன்னா என்னோட மேல நிழல் பெருசா இருக்கு. எந்த நிழல் பெருசா இருக்கு, அந்த மரத்தோட நிழல் பெருசா இருக்கு. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்வாரு, அந்த ஜனங்கள் யோசுவா சொல்லுவான், நம்ம எல்லாரும் போலாம், அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு ராஜ்யங்களையும் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுக்கு மாந்திரிகத்தை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. வில்லி சொன்னியங்களாம் வச்சு எல்லா ராஜாக்களும் கீழே ஒரு மந்திரவாதி இருப்பார். இப்பவுமே இருப்பார், நமக்கு வெளியே தெரியாது. நம்ம எல்லாம் டெக்னாலஜி சயின்ஸ்மா எல்லா அரசியல்வாதிக்கு பின்னால ஒரு மந்திரவாதி இருப்பார். மந்திரம் போட்டு என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இதே வேலையை அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. ஆனா யோசுவா சொல்வாரு, அவர்களை காத்த நிழல் பயிற்சி. ஏன்னா உன்னதமானவர்கிற மறைவு பெருசு. இஸ்ரேல் ஜனங்கள் அவர் மேகஸ்தம்பமா பாதுகாத்தாரு, அக்னி ஸ்தம்பமா பாதுகாத்தாரு. அப்ப இந்த ஸ்தம்பம் உள்ள போகும்போது அது என்ன செய்யணும், இருளுக்கு அங்க வழி இல்ல, வழி விட்டுதான் ஆகணும். வழி செங்கடல் பிளந்த மாதிரி, ரெண்டா பிளந்த மாதிரி வழி விலகிதான் ஆகணும். அந்த இருள் அந்த இடத்தை விட்டு போய்தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் கொடுத்து அந்த ஜனங்களை என்ன செஞ்சாரு, வழி நடத்தினாரு. அந்த தேவனை நம்ம சொந்த ஜனமா, அதாவது நம்மள சொந்த ஜனமா தெரிந்து கொண்டார். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த சூழலையும் அவர் செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டாரு. நம்ம மாம்சத்துல யோசிக்காம ஆபிரகாம் சொன்ன மாதிரி 100 வயசுல பிள்ளைய பிறக்க வச்சார் இல்லையா? அந்த ஆபிரகாம் ஈசாக்க சொல்லியிருப்பாரு, 100 வயசுல உன்னை பெத்தேன்டா, நான் தாத்தா ஆகும்போது நீ பிறந்த சொல்லியிருப்பாரா இல்லையா? இந்த ஈசாக்கு தான் மகன் யாக்கோப்ட சொல்லியிருப்பாரு, 100 வயசுல எங்க அப்பாக்கு நான் பிறந்தேனா அப்படி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க. இந்த ஈசாக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈசாக்கு முதல்ல இருந்தே ஆபிரகாம் கூட அப்பா பார்த்து வளர்ந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து கொண்டான். அவனுக்கும் பிள்ளை இல்லாத மினசா தெரியுமா, மலடாயிருந்த தன் மனைவிக்கு அவன் ஜெபம் பண்ணான்னு இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. அவ வயிற்றுலையும் அந்த பிள்ளை ஒன்று கொண்டு மோதனோடனே இந்த ரெபேக்கா என்ன செஞ்சா, போய் என்ன செஞ்சா, ஈசாக்கோட மனைவி என்ன பண்ணாருன்னா போய் உடனே கர்த்தரத்துல விசாரிக்கிறான்.
கர்த்தரிடத்துல விசாரிக்கிறா. அப்பதான் ஆண்டவர் சொல்லாரு, உன் வயத்துல 2 பிள்ளைங்க இருக்குது, ரெண்டு விதமான ஜாதி. இளையவன் வந்து மூத்தவன் என்ன செய்வான், ஆளுகை செய்வான், மூத்தவன் இளையவனை கீழே இருப்பான் அப்படிங்கறத ஆண்டவர் அப்பமே என்ன செஞ்சாரு, தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. நம்ம சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்தி 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 என்ன செய்யணும், பழக்க வைக்க வேண்டும். கர்த்தர் செய்த அதிசயமான உங்க வாழ்க்கையில செஞ்சது, பைபிள்ல உள்ளது எல்லாத்தையும் சொல்லி 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 என்ன செய்யணும், வளர்க்கணும். நீதியின் சூரியன் பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தார் வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்ய வேண்டும், உதிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா?